ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு பொருளாதாரம் அந்த பகுதியில் உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் இருக்குது. அந்த பாடத்தில் இருக்கிற மிக முக்கியமான ஹைலைட்டான பாயிண்ட்டை வந்து நம்ம பார்க்க போகிறோம். என்ன குரூப் எக்ஸாம் தேவையோ அதை மட்டும் பார்க்க போகிறோம். கூடுதலாக வந்து புக் பேக் கொஷினை பார்க்க போகிறோம். சுருக்கமாக தெளிவாக பார்த்துடலாம். உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து இதில் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 1960களில் நம்ம வந்து உணவு பற்றாக்குறையில் இருந்தோம். அப்போ வந்து சாப்பிட்றதுக்கே வழி இல்லாமல் இந்தியர்கள் வந்து தடுமாறிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் அமெரிக்கா தனது பொதுச்சட்டம் வந்து பொதுச்சட்டம் 480 அப்படிங்கிற திட்டத்தின் மூலம் இந்தியாவுக்கு உணவுப் பொருட்களை வந்து கொடுத்தாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பொதுச்சட்டம் அந்த ஆக்ட் நமக்கு தெரியணும். அடுத்தது இதை வந்து அதாவது அவங்க உணவுப் பொருள் கொடுத்தாங்க பார்த்தீங்களா, இதை வந்து கப்பலுக்கு வாயில் இருப்பு அப்படின்னு அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு இந்தியாவிலேயே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பசுமை புரட்சியை வந்து உருவாக்கியிருக்காங்க. அதன் அடிப்படையில் இந்தியா வந்து இன்றைக்கி உணவு உற்பத்தியில் தன்னிறைவு பெற்ற நாடாக மாறிடுச்சு. அடுத்தது பொது வழங்கல் முறையை பற்றி சொல்லியிருக்காங்க. பொது வழங்கல் முறையை பொறுத்த வரைக்கும் உணவு பாதுகாப்பு சட்டம், அதாவது தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் எப்போ இந்திய நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டதுன்னா 2013 நிறைவேற்றம் செய்யப்பட்டது. 2013 தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் கொண்டு வந்துட்டாங்க. அதை எல்லா மாநிலமும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. கடைசியாக தான் தமிழ்நாடு இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. எப்போன்னு பார்த்தா நவம்பர் 1, 2016 இந்தியாவிலேயே கடைசி மாநிலமாக தமிழ்நாடு தான் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தை ஏற்றுக்கிட்டாங்க. குறிப்பாக தமிழ்நாடு எப்படி ஏற்றுக்கிட்டாங்கன்னா, உலகளாவிய பொது வழங்கல் முறையை ஏற்றுக்கிட்டாங்க. ஸோ இந்தியாவில் இருக்கிற ஸ்டேட்லேயே தமிழ்நாடு ஒன்றில் மட்டும்தான் உலகளாவிய பொது வழங்கல் முறை இருக்குது. இதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்தது தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம். இந்த சட்டத்தின்படி என்ன பண்ணுவாங்கன்னா, உணவுப் பொருளை வந்து மானிய விலையில் கொடுப்பாங்க. அப்படி மானிய விலையில் கொடுக்கும் பொழுது யார் வந்து பெனிஃபிட்ஸ் அடைகிறாங்க அப்படின்னு பார்த்தா 50% நகர்ப்புற குடும்பங்கள், அதாவது நகர்ப்புறத்தில் இருக்கிற 50% குடும்பங்கள் வந்து பெனிஃபிட்ஸ் அடைகிறாங்க. 75% கிராமப்புறங்களில் இருக்கிற குடும்பங்கள் வந்து பெனிஃபிட்ஸ் அடைகிறாங்க. குறிப்பாக இந்த உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழே வந்து கொடுக்கக்கூடிய மானிய விலை என்னென்ன அப்படின்னு பார்த்தா, அரிசி வந்து கிலோ வந்து 3 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. அரிசி வாங்கணுன்னா 3 ரூபா கட்டணும். கோதுமை வாங்கணுன்னா 2 ரூபா கட்டணும். திணை வாங்கணும்னா 1 ரூபா கட்டணும். ஸோ இது வந்து கட்டணங்கள். இதை வந்து ஜஸ்ட்டு தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க. அடுத்தது நியாய விலை கடைகள். இந்த தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழே இந்த உணவுப் பொருளை வந்து கொடுக்குறது யார் அப்படின்னு பார்த்தா நியாய விலை கடைகள் மூலமாக தான் விநியோகம் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து நியாய விலை கடைகளில் 94% கூட்டுறவு நிறுவனங்களால் நடத்தப்படுது. அதாவது தனியார் யாருமே வந்து நியாய விலை கடையை நடத்துறது கிடையாது. கூட்டுறவு நிறுவனங்கள் தான் 94% வந்து நடத்துகிறாங்க. இது முக்கியமான பாயிண்ட்டு நோட் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டில் தற்போது இருக்கும் நியாய விலை கடைகள் எத்தனை அப்படின்னு பார்த்தா 33,222 நியாய விலை கடைகள் இருக்குது. இந்த நியாய விலை கடைகள் மூலம் எவ்வளோ குடும்பங்கள் பெனிஃபிட்ஸ் அடைகிறாங்கன்னு பார்த்தா 1.90 கோடி குடும்பங்கள் பெனிஃபிட்ஸ் அடைகிறாங்க. குறிப்பாக இப்போ நியாய விலை கடைகளை தமிழக அரசு எப்படி திறக்கணும்னு முடிவு பண்ணியிருக்காங்கன்னா, 1.5 கிலோமீட்டருக்குள் ஒரு கடை இருக்கணும் அப்படிங்கிறத உத்தேசமாக தீர்மானம் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ அப்படி தான் இருக்குது. 1.5 கிலோமீட்டருக்குள்ளே நம்ம போய் நியாய விலை கடைகளில் பொருள் வாங்கிக்கலாம். அடுத்தது தானியங்கு இருப்பு, பஃபர் ஸ்டாக்கை பற்றி சொல்கிறாங்க. இப்படி தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழே நியாய விலை கடைகளில் உணவுப் பொருள் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, இந்த உணவுப் பொருளை யார் வாங்கி ஸ்டோர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா FCIன்னு சொல்லக்கூடிய ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா. இதை வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதோடைய விரிவாக்கம் என்ன அப்படின்னு கேட்கலாம். ஸோ ஏதாவது ஒரு வார்த்தையை கொடுத்துட்டு அதை விரிவாக்கம் என்ன அப்படின்னு கேட்கலாம். ஸோ நீங்கள் படிக்கும் பொழுது விரிவாக்கத்தையும் படிச்சுக்கணும். ஸோ இந்திய உணவு கழகம், இதுதான் தமிழில் அர்த்தம். அந்த உணவு கழகம் தான் அரசாங்கத்துக்காக உணவுப் பொருளை வந்து வியாபாரிகள்கிட்டருந்து வாங்கி, அதாவது குறிப்பாக விவசாயிகள்கிட்டருந்து வாங்கி அதை ஸ்டாக் பண்ணி அது திரும்பவும் நியாய விலை கடை மூலமாக மக்களுக்கு வழங்குறாங்க. அடுத்தது இப்போ ரீசெண்டாக இந்தியாவில் 3 விவசாய கொள்கைகள் கொண்டு வந்தாங்க. அதை பற்றி சொல்லியிருக்காங்க. பட் அந்த கொள்கைகளை வந்து அந்த சட்டங்களை வந்து ரத்து பண்ணிட்டாங்க. பட் இங்கே புக்கில் கொடுத்துருக்காங்க. புதிய விவசாய கொள்கை 2018 மத்திய அரசால் அறிவிக்கப்பட்டது. இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தா, கரிம அல்லது பதப்படுத்தப்பட்ட விவசாய பொருளுக்கு ஏற்றுமதி கட்டுப்பாடுகளை நீக்குதல். அதாவது கரிம பொருளாக இருக்கலாம், இல்லை பதப்படுத்தப்பட்ட விவசாய பொருளாக இருக்கலாம். இதுக்கு ஏற்றுமதி கட்டுப்பாடு என்னென்ன இருக்கோ அதை நீக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த புதிய விவசாய கொள்கையை கொண்டு வந்தாங்க. அடுத்தது வறுமையின் பல பரிமாணத்தின் இயல்பு. அதாவது வறுமை எப்படி இருக்குது, அதாவது ஒரு இடத்துல வறுமை எப்படி இருக்குது அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, வறுமையின் பல பரிமாணத்தின் இயல்பு அந்த மெத்தட் மூலமாக தான் கண்டுபிடிக்க முடியும். இது இங்கிலீஷில் மல்டி டைமென்ஷியல் நேச்சர் ஆஃப் பாவர்ட்டின்னு சொல்லுவாங்க. இந்த வறுமையின் பல பரிமாணத்தின் இயல்பு எப்போ தொடங்கப்பட்டதுன்னா 2010 தான் தொடங்கப்பட்டது. யார் இதை உருவாக்குனாங்க அப்படின்னு பார்த்தா ஐக்கிய நாடுகளின் மேம்பாட்டு திட்டமும் ஆக்ஸ்போர்டு வறுமை மற்றும் மனித மேம்பாட்டு முனைவு, இந்த 2 பேரும் சேர்ந்து தான் இந்த மல்டி டைமென்ஷியல் நேச்சர் ஆஃப் பாவர்ட்டிங்கிறத கொண்டு வந்தாங்க. எப்போனா 2010.
குறிப்பாக இவங்க வறுமையை எப்படி கால்குலேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா 3 பரிமாணங்கள் அடிப்படையில் கால்குலேஷன் பண்ணுறாங்க. ஒரு இடத்துல இருக்கக்கூடிய சுகாதாரம், அந்த இடத்துல இருக்கக்கூடிய கல்வி, அந்த இடத்துல இருக்கக்கூடிய வாழ்க்கை தரம். அதாவது சுகாதாரம், கல்வி, வாழ்க்கை தரம் இந்த 3ஐயும் பேஸ் பண்ணி தான் வறுமையின் பல பரிமாணத்தை கண்டுபிடிக்கிறாங்க. இதை பேஸ் பண்ணி இந்தியாவின் பல பரிமாண வறுமை குறியீடு 2018 வெளியிடப்பட்டிருக்கு. இந்திய கவர்மெண்ட் வெளியிட்டாங்க. தமிழ்நாட்டுடைய பல பரிமாண வறுமை குறியீட்டையும் 2018 வெளியிட்டாங்க. இதில் என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்கிறத நம்ம சுருக்கமாக பார்க்கலாம். இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வறுமை விகிதம் 10 ஆண்டுகளில் 58%லேருந்து 28% கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வறுமை எவ்வளோ குறைஞ்சிருக்கு? 28% குறைஞ்சிருக்கு. குறிப்பாக 2015-16 பழங்குடியின மக்களை எடுத்துக்கிட்டோம்னா இன்னுமே அந்த மக்களில் 50% பேர் ஏழைகளாக தான் இருந்திருக்காங்களாம். 2015-16 அந்த அனலைஸ் படி ஏழ்மையான வறுமையான மாநிலம் எதுன்னு பார்த்தா பீகார். அதுவே அந்த 2006-2016 இந்த காலகட்டங்களில் வறுமை குறைந்த, அதாவது ஏழ்மை குறைந்த மாநிலம் அப்படின்னு பார்த்தா கேரளா இருந்திருக்கு. அடுத்தது பீகார், ஜார்க்கண்ட், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் இந்த 4 ஸ்டேட்டும் ஏழ்மையான மாநிலங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 4 ஸ்டேட்டில் மட்டும் 196 மில்லியன் மக்கள், அதாவது 19 கோடி மக்கள் வந்து வாழ்கிறாங்களாம். அடுத்தது தமிழ்நாட்டுடைய பல பரிமாண வறுமை குறியீடை பார்ப்போம். தமிழ்நாட்டில் உள்ள மாவட்டங்களை இந்த குறியீடு அடிப்படையில் 3 வகையாக பிரிச்சிருக்காங்க. அதாவது உயர்ந்த வறுமை கொண்ட மாவட்டம், மிதமான வறுமை கொண்ட மாவட்டம், குறைந்த வறுமை கொண்ட மாவட்டம்னு 3ஆக பிரிச்சிருக்காங்க. நம்ம 3ஐயும் பார்ப்போம். இது எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா, வறுமை 40% மேலே இருக்குன்னா அது உயர்ந்த வறுமை கொண்ட மாவட்டம். அதுவே 30-40% வறுமை இருக்குன்னா மிதமான வறுமை கொண்ட மாவட்டம். 30% குறைவான வறுமை இருக்குன்னா அது வறுமை குறைந்த மாவட்டம்னு 3 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. இந்த டேட்டா பிரகாரம் பார்த்தா தமிழ்நாட்டில் அதிகமான பல பரிமாண குறியீடு பெற்ற மாவட்டம் எதுன்னு பார்த்தா காஞ்சிபுரம். குறைவான பல பரிமாண குறியீடு பெற்ற மாவட்டம் எதுனா தருமபுரி. இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியங்க. அதிகமான மல்டி பாவர்ட்டி இண்டெக்ஸை பெற்ற மாவட்டம் என்பது காஞ்சிபுரம், குறைவானது எதுனா தருமபுரி. தமிழ்நாட்டில் 1994 பிறகு வறுமை, கிராமப்புறம் நகரப்புறம் இந்த பகுதிகளில் வறுமை வந்து கம்மியாயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்போன்னு பார்த்தா 1994 இந்த தமிழ்நாட்டின் பல பரிமாண வறுமை குறியீடு அடிப்படையில் பார்க்கும்பொழுது ஊட்டச்சத்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத அடுத்து கொடுத்துருக்காங்க. நம்ம பார்ப்போம். ஊட்டச்சத்து எப்படி இருக்குன்னு பார்த்தா 2015-16 ஊட்டச்சத்து குறைபாடு தமிழ்நாட்டில் இருக்குது. அதாவது 27% கிராமப்புற பெண்கள்கிட்டையும் 16% நகர்ப்புற பெண்கள்கிட்டையும் ஊட்டச்சத்து குறைபாடு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பெண்கள்கிட்ட பார்த்தா 27% கிராமப்புறம், 16% நகர்ப்புறம். அதுவே 2015-16 அந்த காலகட்டத்தில் இரத்தச்சோகை குறைபாடு உடையவர்களை பார்த்தா குழந்தைங்கக்கிட்ட பார்த்தோம்னா 60% கிராமப்புற குழந்தைகிட்டையும் 56% நகர்ப்புற குழந்தைகிட்டையும் இரத்தச்சோகை குறைபாடு இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்தது 2015-16 ஆண்டில் எடை குறைவாக இருக்கக்கூடிய குழந்தைகள் அப்படின்னு பார்த்தா 20% குழந்தைகள், தமிழ்நாட்டில் இருக்கிற 20% குழந்தைகள் எடை குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டுடைய ஊட்டச்சத்து கொள்கையும் கொடுத்துருக்காங்க, தமிழ்நாட்டின் குறிக்கோளையும் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப முக்கியம். தமிழ்நாட்டின் ஊட்டச்சத்து கொள்கை என்னன்னு பார்த்தா ஒரு ஊட்டச்சத்து குறைபாடு இல்லாத தமிழ்நாடு, அதாவது ஒரு ஊட்டச்சத்து குறைபாடும் இல்லாத தமிழ்நாடு அப்படின்னு தான் தமிழ்நாட்டுடைய கொள்கை. தமிழ்நாட்டுடைய குறிக்கோள் என்ன அப்படின்னு பார்த்தா அனைத்து வகையான மனித ஊட்டச்சத்து குறைபாட்டையும் குறைத்தல், அதாவது அனைத்து வகையான மனித ஊட்டச்சத்து குறைபாட்டையும் குறைப்பது அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டின் குறிக்கோள். இதுக்காக தமிழ்நாடு அரசு என்ன பண்ணியிருக்காங்கன்னா நிறைய திட்டங்களை வந்து கொண்டு வந்திருக்காங்க. நம்ம அதை பார்க்க போகிறோம். முதல்ல தமிழ்நாட்டில் கொண்டு வரப்பட்ட நலத்திட்டங்களை பார்க்க போகிறோம். முதல்ல நலத்திட்டம் பார்ப்போம். அப்புறமேட்டுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஊட்டச்சத்து திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க, அதை நம்ம பார்ப்போம். 1 by 1 பார்ப்போம். முதல்ல நலத்திட்டங்கள். நலத்திட்டங்களில் முதல்ல வரது என்னன்னு பார்த்தா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நல உதவி திட்டம். இது என்ன அப்படின்னு பார்த்தா ஏழை கர்ப்பிணி பெண்களுக்கு 12,000 ரூபாய் நிதி உதவி வழங்குறாங்க. அடுத்தது முதலமைச்சரின் விரிவான சுகாதார காப்பீட்டு திட்டம். எப்போ தொடங்கப்பட்டதுன்னா 2011-12. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் வருஷம் முக்கியம். எப்போ தொடங்கப்பட்டதுன்னா 2011-12 தொடங்கப்பட்டது. அதாவது ஆண்டுக்கு 72,000 ரூபாய்க்கும் குறைவாக வருமானம் ஈட்டக்கூடிய குடும்பத்திற்கு இந்த காப்பீட்டு வழங்கப்படும். அடுத்தது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சுகாதார அமைப்பு திட்டங்களை பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் என்னென்ன திட்டங்கள் அப்படி இருக்குன்னு பார்த்தா 108 ஆம்புலன்ஸ் சேவை திட்டம் எல்லாருக்குமே ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்காங்க. அதே மாதிரி பள்ளி சுகாதார திட்டம். இது எதுக்குன்னா பள்ளிக்கூடத்தில் படிக்கும் மாணவர்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பள்ளி சுகாதார திட்டம். தேசிய தொழுநோய் ஒழிப்பு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. எதுனா தொழுநோயை கண்டுபிடிச்சு குணப்படுத்துவதற்கான ஒரு திட்டம். அடுத்தது தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்டுள்ள சில ஊட்டச்சத்து திட்டங்களை பார்க்க போகிறோம். முதல் திட்டம் பார்க்குறது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டம். இது எப்போ தொடங்கப்பட்டதுன்னா இது கிட்டத்தட்ட ஒரு 4
டைப்பாக வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஜூலை 1, 1982 கிராமப்புறங்களுக்கு தொடங்கப்பட்டிருக்கு. கிராமப்புற பள்ளி மாணவர்களுக்காக தொடங்கியிருக்காங்க. எப்படின்னா ஜூலை 1, 1982. பிறகு 1984 நகர்ப்புற பள்ளி மாணவர்களும் இதில் சேர்த்துக்கொள்ளப்பட்டாங்க. 1983 ஓய்வூதியதாரர்கள், அதாவது பென்ஷன் வாங்குறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ரிட்டையர் ஆனவங்களுக்கு இதை வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து 1995 முதல் கர்ப்பிணி பெண்களுக்கும் வழங்கப்பட்டுட்டு வருது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷங்களை மைண்டில் வச்சுக்கோங்க, சரிங்களா? அதாவது முதல்ல பார்த்தோம்னா கிராமப்புற மாணவர்களுக்காக தொடங்கியிருக்காங்க. எப்போனா ஜூலை 1, 1982. நகர்ப்புற பள்ளி மாணவர்கள் எப்போ சேர்க்கப்பட்டாங்கன்னா 1984. ஓய்வூதியதாரர்கள் எப்போ சேர்க்கப்பட்டாங்கன்னா 1983. கர்ப்பிணி பெண்கள் எப்போ சேர்க்கப்பட்டாங்கன்னா 1995. அடுத்தது பொது ICDS திட்டங்கள். இது எப்படி தொடங்கியிருக்காங்கன்னா உலக வங்கி உதவியோட தொடங்கியிருக்காங்க. இதை வந்து இது தமிழ் என்ன சொல்லுவாங்கன்னா ஒருங்கிணைந்த குழந்தை மேம்பாட்டு சேவை திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ICDSங்கிற திட்டம். இந்த திட்டம் எப்போ தொடங்கப்பட்டதுன்னா 1991 தொடங்கப்பட்டிருக்கு. அடுத்தது பிரதம மந்திரி கிராமோதயா யோஜனா திட்டம். இதை எதுக்கு தொடங்கியிருக்காங்க அப்படின்னா குழந்தைகளுடைய ஊட்டச்சத்து நிலையை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தொடங்கியிருக்காங்க. குறிப்பாக குக்கிராமங்களில் 6 மாதம் டு 36 மாதம் வயதுள்ள குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து வழங்கப்படும். எத்தனை மாதம்னு பார்த்துக்கோங்க, 6 மாதம் டு 36 மாதம். அடுத்தது தமிழ்நாடு ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டம். இது எப்போ தொடங்கப்பட்டதுன்னா 1980 தொடங்கப்பட்டது. குறிப்பாக இது யாருக்கு தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தா குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டும் தாய்மார்கள், இவங்களுக்காக தொடங்கப்பட்டிருக்கு. அதாவது ஊட்டச்சத்து கொடுப்பாங்கள்ல, சத்து மாவு பாக்கெட்னு சொல்லுவாங்கள்ல, அந்த திட்டம் தான் இது. 6 மாத குழந்தை டு 36 மாதம் வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு கொடுப்பாங்க, கர்ப்பிணி பெண்களுக்கு கொடுப்பாங்க, பாலூட்டும் தாய்மார்களுக்கு கொடுப்பாங்க. அடுத்தது மதிய உணவு திட்டம். மதிய உணவு திட்டம் அப்படின்னு பார்த்தா 2 வயது முதல் 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகள், அவங்க அங்கன்வாடி குழந்தையாக இருக்கலாம், இல்லை பள்ளி குழந்தையாக இருக்கலாம், அவங்களுக்கு வழங்கப்படுறது தான் மதிய உணவு திட்டம். குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பயனாளிக்கு தலா 90 பைசா அப்படிங்கிற செலவில் இந்த திட்டமானது செயல்படுத்தப்பட்டு வந்துக்கிட்டு இருக்கு. அவ்வளோதாங்க, இந்த பாடத்தில் இருக்கிற ஹைலைட்டான பாயிண்ட்டை பார்த்தாச்சு. அடுத்தது புக் பேக் கொஸ்டினை பார்ப்போம். முதல்ல சரியான விடையை தேர்ந்தெடுத்துருக்க இதை பார்ப்போம். முதல் கேள்வி, டேஸ் என்பது விரும்பிய அளவுகளில் உணவு இருப்பு இருப்பது, உள்நாட்டு உற்பத்தியில் இருப்பில் மாற்றங்கள், இறக்குமதி பற்றிய ஒரு செயல்பாடு அப்படின்னா உணவு கிடைப்பது தான் விரும்பிய அளவு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இரண்டாவது கேள்வி, தாங்கி இருப்பு என்பது உணவு பங்கு தானியங்கள், அதாவது கோதுமை மற்றும் அரிசியை டேஸ் மூலம் அரசாங்கங்கள் கொள்முதல் செய்கின்றன. யார் செய்கிறாங்க? FCI பண்ணுறாங்க. FCIயின் விரிவாக்கம் என்ன? இது வரைக்கும் வீடியோ பார்த்தீங்களா? நீங்களே வந்து கமெண்ட் பாக்ஸில் விடையை போட்டு விடுங்க. எத்தனை பேர் ஆன்சரை போடுறீங்கன்னு பார்ப்போம். அடுத்தது எது சரியானது? HYV அதிக விளைச்சல் தரும் வகைகள், கரெக்டு தான். MSP குறைந்தபட்ச ஆதரவு விலை, கரெக்டு தான். BDS பொது விநியோக முறை, கரெக்டு தான். FCI இந்திய உணவு கழகம், கரெக்டு தான். அப்போ மேற்கூறிய அனைத்துமே சரிதான். அடுத்து நாலாவது கேள்வி, நீட்டிக்கப்பட்ட உதவி பொதுச்சட்டம் 480 கொண்டு வந்த நாடு எந்த நாடுன்னா அமெரிக்கா. அடுத்து ஐந்தாவது கேள்வி, இந்தியாவில் எது தோன்றியதால் உணவு தானிய உற்பத்தியில் தன்னிறைவு பெற வழி செய்தது அப்படின்னு பார்த்தா பசுமை புரட்சி. அடுத்து ஆறாவது கேள்வி, உலகளாவிய பொது வளங்கள் முறையை ஏற்றுக்கொண்ட ஒரே மாநிலம் எது அப்படின்னு பார்த்தா தமிழ்நாடு. அடுத்து ஏழாவது கேள்வி, டேஸ் என்பது உடல் நலம் மற்றும் வளர்ச்சிக்கு தேவையான உணவை வழங்கும் அல்லது பெரும் செயல்முறையாகும். எது அப்படின்னா ஊட்டச்சத்து. அடுத்து எட்டாவது கேள்வி, தமிழ்நாடு ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? இப்போ தானே பார்த்தோம், கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டும் தாய்மார்கள், குழந்தைகள் கொடுப்பாங்களே, அந்த திட்டம் 1980 தொடங்கப்பட்டது. அடுத்து ஒன்பதாவது கேள்வி, ஆரோக்கியமான நிலை என்பது மக்கள் தொகை மற்றும் மனித வளர்ச்சியின் ஒட்டுமொத்த நல்வாழ்வின் குறியீடுகளில் ஒன்று. அடுத்து 10வது கேள்வி, தமிழ்நாடு சுகாதார அமைப்பு திட்டங்கள் எந்த சேவையை இலவசமாக அறிமுகப்படுத்தியிருக்காங்கன்னா 108 ஆம்புலன்ஸ் சேவை. அடுத்தது கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஃபஸ்ட்டு கேள்வி, அமெரிக்காவிலிருந்து போர்டு அமைப்பு இந்தியாவில் HYVயை அறிமுகப்படுத்தியது, அதாவது பசுமை புரட்சிக்கான அந்த பயிர்களை வந்து அறிமுகப்படுத்தியது யாருன்னா போர்டு அமைப்பு. அடுத்து இரண்டாவது கேள்வி, எடை குறைவு என்பது ஊட்டச்சத்து குறைபாட்டின் முக்கியமான குறியீடு. மூன்றாவது கேள்வி, 2013ஆம் ஆண்டில் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் இந்திய நாடாளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்டது. நான்காவது கேள்வி, பொதுவான மக்களுக்கு பொறுப்பான விலையில் தரமான பொருட்களை வழங்குவதில் நுகர்வோர் கூட்டுறமைப்புகள் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கின்றன. ஐந்தாவது கேள்வி, வாங்கும் திறன் என்பது ஒரு அலகு பணம் வாங்கக்கூடிய பொருட்கள் மற்றும் சேவைகளின் அளவின் அடிப்படையில் வெளிப்படுத்தப்படும் நாணயத்தின் மதிப்பாகும். அடுத்தது பின்வருவனவற்றை பொறுத்துக. நுகர்வோர் கூட்டுறவு என்பது தரமான பொருட்களை வழங்குதல். பொது விநியோக முறை என்பது மானிய விகிதத்தில் கொடுக்கிறது. UNDP இது என்ன அப்படின்னு பார்த்தா ஐக்கிய நாடுகள் சபையின் வளர்ச்சி திட்டம். தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம்
எப்போ கொண்டு வரப்பட்டதுன்னா 2013 கொண்டு வரப்பட்டது. கேரளா என்பது குறைந்த ஏழ்மை கொண்ட பகுதி. அடுத்தது கூற்று காரணத்தை தேர்வு செய்க. கூற்று வாங்கும் சக்தி அதிகரித்தால் விலை குறைகிறது மற்றும் இது நேர்மாறானது. கரெக்டு தான். நம்ம வாங்கும் சக்தி அதிகமானால் விலை கம்மியாகும். கரெக்டு. காரணம் பொருட்களின் உற்பத்தி கம்மியாகி விலை அதிகரிப்பதால் வாங்கும் திறன் பாதிக்கப்படுகிறது. அப்போ கரெக்டு தான். ஸோ அப்போ கூற்று காரணம் இரண்டும் சரியான விளக்கம் தான். அவ்வளோதாங்க. இந்த பாடத்தை சிறப்பாக முடிச்சாச்சு. கடைசி வரைக்கும் யார் பார்த்தீங்க? கடைசி வரைக்கும் வீடியோ பார்த்துருந்தா மறக்காமல் ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. அப்படியே கமெண்ட்லேயும் போட்டுவிடுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோ நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம், தொடர்ந்து போட்டுக்கிட்டு தான் இருப்போம். அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது தேவைப்படுது. ஏன்னா நல்ல நல்ல கண்டென்ட்டெல்லாம் வியூ போக மாட்டேங்குது, யூடியூப் ரெக்கமெண்டேஷன் பண்ண மாட்டேங்குது. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு லைக் பண்ணுறீங்க, ப்ளஸ் நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படிங்கிற கமெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத வச்சு தான் யூடியூப் அடுத்தடுத்த மக்களுக்கு சஜஷன் பண்ணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு கமெண்ட்டை பண்ணிவிடுங்க. சரிங்க, நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி.